ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் எடுக்கிறோம். டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிற மூளை வளர்ச்சி பிரச்சனை இல்லாமல் பிறக்கிறதுக்காக இந்த ஸ்கேன் வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோடைய பேக் நெக்ல வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பேர் வந்து நியூக்கிள் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய மெஷர்மெண்ட்டை வச்சு தான் குழந்தைக்கு அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும். 1.5, 1.7, 1.8 இது போல் கம்மியான ரேஞ்சஸில் இருந்ததுன்னா அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ளூயிடோட அளவு வந்து 3 மில்லிமீட்டர்லேருந்து 3.5 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டும் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ரிப்போர்ட் கரெக்டாக இருந்தால் கூட பிளட் டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க.